ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை அனிமி சேனல் ஸ்டார் அனிமி. டுடே நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா காட் ஆஃப் டிசோலேஷனில் சீசன் 1 எபிசோட் 3 தான். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இப்போ தான் இந்த அனிமே பார்க்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடியே 2 எபிசோட் போட்டிருக்கேன். செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்புறமா நம்ம சேனலில் நிறைய அனிமே போடுறோன்னு எனக்கே தெரியுதுங்க. ஸோ இதுக்கப்புறம் யாரும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக ஒவ்வொரு அனிமேவா நான் கம்ப்ளீட் பண்ணியே ஆவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரியே உங்கள் சப்போர்ட்டும் கொடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த புது அனிமே நம்ம சேனலில் ரெகுலராக வரப்போகுது. அப்படி இதை போட்டுட்டு மற்ற அனிமேஸையும் கம்ப்ளீட் பண்ண பார்க்குறேன். ஏன்னா உங்களுக்குமே ஏதாவது ஒரு புது கதை பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான். இதுக்கப்புறம் வளவலன்னு பேசாமல் இன்னைக்கு எபிசோடுக்குள்ள போகலாம் வாங்க. உண்மையாகவே இந்த கிராமம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குன்னு ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கவும், ஆமா இதுக்கெல்லாம் காரணம் நம்ம யங்லாட் தான். அவர் தான் அவரோட 8 வயசுலேயே வேட்டைக்கெல்லாம் போய் மான்ஸ்டர் கொண்டிருக்காங்கன்னு ஒரு பையன் பேசவும், இவங்களை தாண்டி தான் நம்ம அங்குளுமே போறாரு. அவர் என்னன்னா அந்த பன்னி மான்ஸ்டர் கீழே போட்டுட்டு இதை வெட்டி சமைச்சு வைடா அப்படின்ட்டு போகவும் ஹீரோவுமே பதில் சொல்ல முடியாம தயங்குறான். பார்த்தா ஹீரோட பிளாஷ்பேக்ல ஹீரோ ஹண்டிங் போன இடத்துல எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லவும், ஏய் பயப்படாத, ஏன்னா நாம இப்ப இந்த இடத்துல பின்வாங்கிட்டோம் அப்படின்னா இதுங்க நம்ம ஃபேமிலியை சும்மா விடாது அப்படின்னு இவர் மோட்டிவேஷனா பேசிட்டு ஹீரோவை பார்த்தா அவன் தலைதறிக்க ஓடுறான். இருந்தாலும் நம்ம ஹீரோ முன்னாடி ஏதோ ஒரு மான்ஸ்டர் வந்து நிற்கவும் இவர் அந்த மான்ஸ்டரை கொல்லணும்னு சொல்லிட்டு மற்ற மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்கிடுறாரு. ஸோ என்னாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வருத்தப்படவும், எதுக்காகடா புலம்புற, இது வெறும் சின்ன காயம் தான், உனக்கு எதுவும் ஆகலன்னா அதுவே எனக்கு சந்தோஷம் தான் இந்த ஆள் சொல்லவும், கவலைப்படாதீங்கப்பா இதுக்கப்புறம் இந்த கிராமத்தை நான் பாதுகாப்பேன்னு ஹீரோ அந்த இடத்துல சொல்லியிருப்பான். ஆனா பிரசன்ட்ல ஹீரோவால அந்த இறந்த பண்ணியவே குத்தி கிளிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு இந்த பொண்ணு வரா. வந்துட்டியாமா, உன்னால என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு ஹீரோ கேட்கவும், அது நான் சப்போர்ட் பண்ணுவேன், ஏன்னா நீங்க என்ன சின்ன வயசுலேயே ஒரு ஓனாய்கிட்ட வந்து காப்பாத்திருக்கீங்க தெரியும்லன்னு இந்த பொண்ணு சொல்லவும், சரி நீ சொல்றது படி நான் தான் ஸ்ட்ராங்னு புரியுது, சரி உனக்கு சமைச்சு தரேன்னு ஹீரோ சொல்லவும், அந்த இடத்துக்கு இவனுக்கு வந்துருவானுங்க. ஸோ ஒன்னா சேர்ந்து பாபிக்கு செஞ்சு சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு பேசிட்டு இருக்கவும், இதெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பாவுமே பாக்குறாரு. ஸோ கண்டிப்பா நீ ரெக்கவர் ஆயிடா அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கவும், இப்போ வேற 2 பேர் காட்டுறாங்க. இந்த மாஸ்டர்லாம் இப்போ கொஞ்ச நாளா ரொம்ப அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அது எல்லாத்தையும் நம்ம சீனியர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டுட்டு இருக்காரு. ஸோ மக்கள் யாரையும் வெளியே அனுப்பிவிடாம பார்த்துட்டு இருக்கணும்னு ஒரு ஆள் சொல்லவும், இவருமே அக்ரி பண்ணிக்கிறாரு. ஸோ சீன் கட் ஆகிட்டு அந்த புள்ளி பையனை அந்த பையனை காட்டுறாங்க. நான் அவைக்கு நைட்டுண்டான்னு இவன் கதறிட்டு இருக்கவும், பரவாயில்லடா நீ ரொம்ப சீக்கிரமா இல்லைனாலும் ஒரு அளவுக்கு கரெக்டாக தான் பண்ணிருக்க, அப்படி இதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரே உன் கையில தான் இருக்கு. ஏன்னா எல்ரோட சன் அவனோட கல்டிவேஷனை சின்ன வயசுலயே அவன் அழிச்சுக்கிட்டான். ஸோ நீ ஸ்ட்ராங் ஆகி தானே இந்த வில்லேஜ் காப்பாற்றணும்னு இந்த ஆள் சொல்லவும், இவனுமே நான் பார்த்துப்பேன் அப்படின்னு வில்லத்தனமா நினைக்கிறான். அப்படியே சீன் கட் ஆகிட்டு அந்த கிங் மாதிரி இருக்கிற ஆளை காட்டவும், இந்த பையன் அவைக்கு நீ இருக்கான் போலயே, ஆனா இது ஒரு ஆவரேஜ் தான். ஸோ இருந்தாலும் ரொம்ப மோசம்னு சொல்லிட முடியாது அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்தா, அப்புறம் நான் அவனை அப்ரெண்டிஸ் எடுத்துக்கிட்டுமான்னு சொல்லிட்டு அந்த சோல்ஜர் கேட்பாரு. ஸோ சீன் கட் ஆகிட்டு நம்ம ஹீரோவை காட்டுவாங்க. ஹீரோயினுக்கு ஸ்வாட் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்கவும், அவளுமே அதை வேகமா தான் கத்துக்குவா. இருந்தாலுமே ஹீரோ இல்ல நீ காலை சரியா வைக்க மாட்டேங்கிற அப்படிங்கவும், அவளுமே தடுமாறி ஹீரோ மேல விழுந்துருவா. அப்படியே ஹீரோ அடிச்சு மூக்குல ரத்தத்தை வர வச்சுட்டு இதுமே ஆகலைன்னு கேட்கவும், ஹீரோ என்னடா சொல்றதுன்னு பாப்பான். இருந்தாலுமே இவ தொலைச்சு விடுறேன் அப்படிங்கவும், பரவாயில்லமா இப்போதைக்கு எந்திரி, நீ ரொம்ப வெயிட்டா இருக்க அப்படின்னு ஹீரோ சொல்லாம, என்ன இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மாதிரி ஆயிடுவோம். இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடிஞ்சிடும். சரி அது வரப்போகுதுன்னு ஒரு வயசானவர் சொல்லவும், சீன் கட்டிட்டு நம்ம ஹீரோ ஹீரோன்னு காட்டுறாங்க. நாங்கள் சும்மா விளாண்டு தாங்க இருந்தோம், தப்பா எடுத்துருக்காதீங்க, நீங்க எங்கிருந்து வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஹீரோ கேட்டுட்டு நம்ம ஹீரோனை சேனல் எடுத்துட்டு வர சொல்லிடுவான். பரவாயில்ல தம்பி, நீ ரொம்ப நல்லவனா இருக்குன்னு இந்த சோல்ஜர் பார்க்கவும், எனக்கு ஹெல்ப் பண்ணடான்னு டேமிங் கேட்கறான். சரி இந்த பைத்தியக்காரனை எதுக்கு நீங்க வச்சிருக்கீங்கன்னு ஹீரோ கேட்கவும், இல்லப்பா அவனை அந்த சோல்ஜர் தான் ஸ்டூடெண்டா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு இவர் சொல்லிட்டு, நீ தான் ஷியோ ஃப்ராங்கான்னு சொல்லி கேட்கவும், சரி வாங்க உட்காந்துட்டே பேசலாம் அப்படியே நீ போயிட்டு அவங்களுக்கு சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோ அனுப்பிட்டுருவான். இதை பார்த்துட்டு சோல்ஜருமே பரவாயில்ல தம்பி மேனஸோட இருக்குன்னு சொல்லவும், அடா இதெல்லாம் என் அப்பா தாங்க சொல்லி தந்தாங்க, ஆனா நீங்க எதுக்காக எங்களோட கிராமத்துக்கு வந்து இப்படி ஒரு முட்டாள ஸ்டூடெண்டை எடுத்துக்கிட்டீங்க, வேணா நீங்க என்ன பாருங்களேன், நானுமே ஸ்பெஷலான போனோட தான் பிறந்தேன், அவனை போவிட்டு என்ன உங்க ஸ்டூடெண்ட் ஏத்துக்கோங்கன்னு ஹீரோ சொல்லவும், இவருமே சிரிச்சுட்டு அவன் ஆல்ரெடி லைஃப் வீலே செட் பண்ணி வச்சிருக்கான். இருந்தாலும் நீயுமே பரவாயில்ல தான் தம்பி, வேணா இந்த கிராமத்திலே இருந்து உன்னோட இன்னர் ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும் இந்த ஆளு சொல்லவும், அப்படியா அப்படின்னா என்ன அதை வச்சு என்ன பண்ணுவோன்னு ஹீரோ கேட்கவும், இவருமே அவரோட பவர் காட்டுவாரு. ஸோ ஹீரோ என்னையா பண்றேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருக்கவும், நான் உன்னோட இன்னர் ஃபவுண்டேஷனை சரி பண்ண பாக்குறேன், அது இப்ப சரியாகி பழைய மாதிரி ஆகலனா எப்பவுமே ஆயிராதுன்னு இவர் ஒன்று பண்ணிட்டு இருக்கவும், அதே இடத்துக்கு நம்ம ஹீரோட அப்பா வந்துடுறாரு. பரவாயில்ல இவங்கிட்ட ஏதோ டேலண்ட் இருக்கு, இருந்தாலும் இவன் ரொம்ப லோ லெவல்ல இருக்கான்னு இவர் அசால்ட்டாவே நம்ம ஹீரோ அப்பாவை அடிச்சு போட்டுருவாரு. பார்த்துட்டு இருக்க ஹீரோக்குமே ரொம்ப கடுப்பாயிருக்கும். நம்ம ஹீரோனுமே இதை பார்த்துட்டு எவ்வளவு தைரியம் தான் இப்படி பண்ணுவீங்கன்னு அவ பவர் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இந்த கிங் மாதிரி இருக்கிறவர் எவ்வளவு பவர்ஃபுல்லா அந்த பொண்ணு இருக்கா, இதை தாண்டா தேடணும்னு அவர் ஹீரோயின் நெருங்க பார்க்கவும், ஹீரோமே அவ பக்கத்துல போகாதீங்கன்னு அவர் அட்டாக் பண்றான். சோ இருந்தாலுமே அவரோட பவர் அதிகமா இருக்கனால ஹீரோ தான் பின்னாடி தெரிச்சு விடுறான். இருந்தாலும் ஹீரோட அப்பா இருந்துச்சு ஹீரோனை காப்பாத்திட்டு அவளை எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லவும், ஏன்டா மறுபடியும் அடி வாங்குறேன்னு இந்த சோல்ஜர் ஹீரோட அப்பாவை திரும்பவுமே அடிப்பாரு. ஹீரோயினுமே ஹெல்ப் பண்ண பார்க்கவும் அவரு நம்ம ஹீரோனை பிடிச்சிருவாரு. ஹீரோவுமே கதறுவான். அதே நேரத்துல தான் வில்லேஜ் சேர்ந்தவங்களுமே வர ஆரம்பிச்சிருவாங்க. சோ வந்தவங்களுமே இவங்களை சுத்தி வளைச்சு நின்றுட்டு இருக்கவும் ஹீரோட அப்பாவுமே யாரா நீங்கன்னு கேட்பாரு. இருந்தாலும் இவனுங்க நம்ம ஹீரோ அப்பாவை அடிக்கவும் ஹீரோ ரொம்பவே வருத்தப்பட்டு வருவான். வில்லேஜ் மக்களுமே அவங்களை அட்டாக் பண்ணலாங்கிற ஒரு முடிவு வரவும் 2வது எபிசோட் முடியுது. என் பையனை விடுங்கடான்னு இவர் கத்தவும், இவனுமே அப்பா வந்துட்டீங்களான்னு பாக்குறான். ஏன்டா இந்த வில்லேஜ் சேர்ந்தவங்க இப்படி இருக்கீங்க அப்படின்னு இந்த சோல்ஜர் பார்த்துட்டு ஒரு ஆளை இவங்க எல்லாரையுமே அடிக்க சொல்லிடுவான். அவனுமே இவங்க எல்லாரையுமே அசால்ட்டாவே அடிச்சு போட்டுருவோம். ஹீரோ எப்படி இவன் பண்றான்னு பாப்பான்.
ஒத்த கை இல்லாத உனக்கு இதெல்லாம் எதுக்குன்னு அந்த சோல்ஜர் பார்க்கவும், இவர் அடிச்சடி இப்பதான் வேலை செஞ்சு அந்த சோல்ஜர் கீழே விழுறான், இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவங்க பார்க்கவும், எதுக்காக இந்த இடம் இப்படி இருக்கு, ஏன் எல்லாரும் இந்த வில்லேஜ் மக்களை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு வயசானவர் வரவும், சரி இந்த கிராமத்துல பவர்ஃபுல் நாள் இருக்கீங்க தான், இருந்தாலும் உங்களை சும்மா விட மாட்டேன்னு இவருமே அட்டாக் பண்ண ரெடி ஆகவும், அந்த லீடருமே சோல்ஜரை தடுத்துட்டு இவர்கிட்ட பேச வந்தா, இவர் நம்ம ஹீரோ அப்பாவுக்கு என்ன ஆச்சுன்னு பாக்குறாரு. ஹீரோமே என்ன ஆச்சுன்னு கேட்கவும், கவலைப்படாதரா எதுவும் ஆகலன்னு இவர் சொல்லவும், அவனுக்கு ரொம்ப மோசமா இருக்கானுங்கன்னு ஹீரோ சொல்லுவான். கவலைப்படாது, அவனுங்களால இந்த இடத்துல ஒண்ணுமே புடுங்க முடியாது, எனக்கு புரியுது நீங்க ஏன் இங்க வந்திருக்கீங்கன்னு, இந்த உலகம் ஃபுல்லா இந்த பீஸ்ட்டுங்க தான் அட்டாக் பண்ணிட்டு இருக்குல்ல, ஸோ அதுங்களை தடுக்கிறதுக்கு பவர்ஃபுல்லான ஆளுங்களை தேடிட்டு இருக்கீங்களே, ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாம அவளை கூட்டு போலான்னு இவர் சொல்லவும், அவனுமே சரி நாங்க இருந்து கிளம்பவும், இவருமே நம்ம ஹீரோனுக்கு இது ஒன்றும் ஹோம் இல்லை அப்படின்னு ஏதோ சொல்ல வரவும், அவனுங்களாம் கெட்டவனுங்க அவன் கூட போகாதுன்னு ஹீரோ கத்துவான். நான் போகலன்னா உங்களுக்கு ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கவலைப்படவும், அவளை நான் யாரையுமே கூட்டு போக விட மாட்டேன்னு ஹீரோ கத்தவும், நானுமே லைஃப்ல இவன் கூட தான் இருக்கணும்னு ஹீரோயின் சொல்லுவா. சரி சின்ன காதல் பறவைங்க போல இந்த லைஃப்ல நீங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா கண்டிப்பா நீங்க பிரிய வேண்டியது இருக்கும். ஸோ நம்புடான்னு கிராண்ட்பா யூ சொல்லவும், ஹீரோமே அவர் மேல உள்ள நம்பிக்கையில ஹீரோனை போக விடுவான். சரி என்னோட ஞாபகமா இதை நீ வச்சுக்கோ, கண்டிப்பா உன்னை நீ நல்லா பாத்துக்கணும் சரியான ஹீரோன்னு சொல்லவும், கண்டிப்பா உன்னை தேடி வருவேன்னு ஹீரோ சொல்லுவான். ஸோ இதே இடத்துக்கு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுமே வரவும், பரவாயில்ல இவனுங்களும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி தான் தெரியுது, இந்த சோல்ஜர் அவங்க ரெண்டு தூக்கி வச்சிருவாரு. ஸோ இவனுங்களுமே என்ன விடுறான்னு கத்திட்டு இருக்கும், ஹீரோவுமே அவங்கள காப்பாற்றணும்னு இவர் அடிக்க வந்தா திரும்பவுமே ஹீரோ தான் கீழே விடுறான். ஏன்டா வந்து அடி வாங்குறேன்னு சோல்ஜர் பார்க்கவும், ஒழுங்கா குழந்தைங்களை விடுங்கடான்னு இவர் கத்துவாரு. உடனே கிராண்ட்பா யூ தான், இங்க வந்திருக்கவனுங்க மோசமா நடந்திருக்கலாம், ஆனா இது எல்லாத்தையுமே ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்றானுங்க. ஸோ உங்க பசங்களை அவங்க கூட அனுப்புங்க, கண்டிப்பா அவனுங்க பவர்ஃபுல் ஆகி நம்ம ஊரை தான் காப்பாற்றுவானுங்கன்னு இந்த வயசானவர் சொல்லிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு புரிஞ்சிருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த எபிசோட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இடத்துல கிளம்பினவனுங்க ஒரு மாதிரி வில்லத்தனமா தான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் தெரியுறாங்க, இருந்தாலும் இந்த இடம் ராஜாக்கள் காலனால ரொம்ப பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் எல்லாம் கண்டிப்பா சாதாரண மலைவாழ் மக்களை மதிக்க மாட்டாங்க தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி திமிராதான் இவங்க எல்லாருமே இங்க இருந்து கூட்டு போவாங்க. ஆனா இதெல்லாம் நம்ம ஹீரோக்கு புரிஞ்சுக்கிற வயசும் இல்லை, அதே மாதிரி தான் அந்த மக்களும் இருக்காங்க. இருந்தாலும் அங்க இருக்கிற கிராண்ட்பா யூங்கிற ஒருத்தர் இவங்க எதுக்காக இந்த மாதிரி கூப்பிடுறாங்க, ஏன் இப்படிலாம் பண்றாங்க அப்படின்னு அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஒரு மாதிரி அந்த மக்களுக்குமே சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலுமே அது ஏத்துக்கிற அளவுக்குலாம் இருக்காது. ஸோ என்னெல்லாம் நடக்க போறதுங்கிறத நீங்களும் என் கூட சேர்ந்து பாருங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்றேன்.